பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடி வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி மாதாந்திர டிவி யூடியூப் சேனல் நிர்வாகத்திற்கும் என்னை ஆக்கமும் ஊக்கமும் அளித்து என்னால் இயன்றளவு உண்மையோடு ஒழுக்கத்தோடு பண்போடு பகர்கின்ற என்னை காக்கின்ற கண்மணியாக திகழ்கின்ற நேயப் பெருமக்கள் பாதம் பணிந்து இன்று பரபவ வருடம் நிகழும் மங்களகரமான பரபவ வருடம் ஆனி மாதம் 17ஆம் நாள் புதன்கிழமையும் உத்திராட நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபதினத்தில் அன்று 1/7/2026 ஆங்கில மாதத்திற்குரிய ஜூலை மாதம் மலர்கின்றது, பிறக்கின்றது. எத்தனையோ மாதங்கள் வருகின்றது. நவகிரகங்களில் எத்தனை 9 எண் இருக்கின்றது. அந்த 7வது எண்ணுக்குரியவர் பார்த்தீங்கன்னா ஞானத்தின் பிளம்பு, அறிவின் சிகரம், பண்பின் உயரம், எதுவும் தானம் தர்மத்தோடு ஒன்றியே இருக்கணும் என்ற உணர்வுக்கு அப்பாற்பட்டவர்கள், மறுபிறவி இல்லாதவர்கள், மிகவும் மும்மூர்த்திகளும் சரி 33 தேவர்களும் சரி முதல்வதாக வணங்கக்கூடிய எண் 7, அதற்குரிய தெய்வம் கேது, அதற்குரிய அதிபதி தெய்வம் விநாயக பெருமாள். பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட 7ஆம் நம்பருக்குரிய மாதம் இந்த சிறப்பு மிக்க மாதம். அதனால தான் சொல்கிறேன், என்றைக்குமே 9 எண்களில் 7 மிகவும் பெருமையும் சிறப்பும் உயர்ந்த நோக்கம் கொண்ட நண்பர். அதுக்குரிய மாதம்தான் ஜூலை. இந்த ஜூலை மாதத்தில் மட்டும் பாருங்கள், அந்த பௌர்ணமி வரக்கூடிய குரு பூர்ணிமா, அந்த குரு சம்பந்தப்பட்ட முக்கியமான நாள் இந்த மாதத்தில் வரக்கூடியதில் ரொம்ப அதிகம் இல்லை, ரொம்ப கம்மி. அதாவது 17 அன்று 17/7 அன்னைக்கு நமது இந்திய திருநாட்டில் உள்ள எல்லா நதிகளிலும் நீராடி கௌரி பூஜை செய்தால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், மங்களத்தை கொடுக்கும். 29/7 குரு பூர்ணிமா. உங்கள் வீட்டில் குரு யார், உங்கள் கல்வி நிலையத்தில் குரு யார், காலேஜில் குரு யார், திருத்தலங்களில் குரு யார், வழிபாட்டில் குரு யார், அவங்கள வழிபாடு பண்ணக்கூடிய நாளே தான் குரு பௌர்ணிமா. இதுதான் இந்த மாதத்தினுடைய முக்கிய நிகழ்வுகள். அதை நீங்கள் நினைவு வைத்து கொள்ளுங்கள். அதனை தொடர்ந்து 12 ராசிக்குரிய இந்த ஜூலை மாதத்துக்குரிய 12 ராசிக்குரிய பலனை பற்றி இப்போது தொகுத்து வழங்குவோம். முதலாவதாக மேசராசி. மேசராசி ஜெயிக்கும் வரை தோற்கலாம், தவறில்லை. வெற்றி பெறும் வரை தோல்வியை தழுவலாம், பாதகமில்லை. எதை விடக்கூடாது? முயற்சியை விடக்கூடாது. அந்த முயற்சியை கைவிடாதவர்கள் தான் இந்த மேசராசி நேயர்கள். அப்போ மேசராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் கடந்த காலங்களில் குரு உங்களுக்கு எல்லா வகையிலையும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ஒரு அற்புதமான மதிப்பு மரியாதையோடு இருக்கின்றார். அந்த வகையில் இந்த மாதத்துக்குரிய மாத பலன் தானே, அதனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு நவகிரகத்தினுடைய கோள்கள் கடக லக்கணத்தில் வருகின்றது. அந்த லக்கணத்துக்கு 2ல் கேது, 3ல் மாந்தி, உத்திராடம் தனுசு ராசி, ராகு கும்ப ராகு, மீனத்தில் சனி, சுக்கிரன் செவ்வாய், சூரியன் ஆணி. அந்த லக்கணம் கடகத்தில் புதன் சுக்கிரன், குரு உச்சம். இதுதான் கோள்கள். அப்போ இந்த கோள்களில் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு மேச ராசிக்கு
தேகமும் தீரமும் முயற்சியும், எத்தனை தோல்வியில் வந்தாலும் ஜெயிப்போங்கிற நம்பிக்கையோடு இருக்குகின்ற நேயர்கள் நீங்க தான். அப்போ ராசிநாதன் உங்களுக்கு 2ல் இருக்காங்க. அப்போ ராசிநாதன் உங்கள் ராசிநாதன் 2ல் தனகாரனாக மாறி இருக்காங்க. தனகாரன் வீட்டில் எல்லாருமே சொல்லுவோம் பார்த்தீங்களா, செவ்வாய்க்கிழமை போகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் செவ்வாய் தான் மங்களத்துக்குரிய நாள், செவ்வாய் தான் வருவாய்த்துக்குரிய நாள். 100க்கு ஒரு 40 பேராவது செவ்வாய்க்கிழமை எங்களுக்கு யோக நாள்னு சொல்லுவாங்க. அதில் எண்ணெய் உட்பட கூட நீங்கள் வச்சுக்கலாம். செவ்வாய் அவ்வளவு செல்வத்துக்குரியது, சிறப்புக்குரியது, வருவாய்க்கு வாழ்க்கைக்கு உரியது, வம்சத்துக்கு உரியது, மல்லைக்கு உரியது, சகோதரனுக்கு உரியது, முயற்சிக்கு உரியது, வெற்றிக்கு உரியது. போதுமா? அப்படிப்பட்ட செவ்வாய் 2லேயே இருக்கிறார், தனகாரனாக இருக்கிறார். நிச்சயமாக ராசிநாதன் 2ல் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 4ல் குரு இருக்கிறார். ஆக கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையும். உங்களது ஜனன ஜாதகத்தில் என்ன தசை, என்ன புத்தி, என்னென்ன சுட்சமும் போகுது, இதெல்லாம் பார்த்துக்கிறக்க. எந்த சார பலம், லக்னாதிபதி என்ன, எந்த சாரம், யார் பார்வை, இதெல்லாம் உங்கள் ஜனன ஜாதகத்தை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. சந்தேகம் இருந்தால் கேள பாருங்க, தொடர்பு கொண்டுக்கோங்க. இதுதான் நேயர்களுக்கு ஐயா பணிவோடு தெரிவிச்சுக்கிறது. ஆக மொத்தம் குரு 4ல் உச்சத்தில் இருக்கார். தாயின் வழி சொத்துக்கள், உடல் ரீதிகள் எல்லாமே கிடைக்கும். ரியல் எஸ்டேட்னாலும் சரி, பொறியியல் துறையினாலும் சரி, காவல்துறையினாலும் சரி, வைத்தியங்கள்னாலும் சரி, நெருப்பு சம்பந்தப்பட்ட எல்லா துறைகளும் சரி, வெளிநாடும் சரி, எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஒன்றை தவிர புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு 7.5 சனியினுடைய தாக்கங்கள் ஆரம்பித்து விட்டது. புதிய தொழில் எதுவும் நீங்கள் ஆரம்பிக்காதீங்க. புதிய நிறுவனமோ, புதிய தொழிலோ, புதிய கட்டுமானங்களோ இது இருப்பதை கொண்டு சிறப்புற நடக்கும். இருப்பதை கொண்டு சிறப்புற நடத்திக்கிட்டால் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு தேடி வரும். திருமணங்கள், வைபவங்கள், புத்திர பாக்கியங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சனீஸ்வரனுடைய தாக்கங்கள் இருப்பதனால் ஒரு நன்மையான காலங்களாக அமையும். குடும்பமானவரை மேசராசி நேயர்களுக்கு சந்திர திசையில் ராகு, சந்திர திசையில் கேது, சந்திர திசையில் சனி புத்தி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வைத்து கொண்டால் நிச்சயமாக வெற்றி படிக்கட்டு உங்களுடைய செயல், உங்களுடைய தொழில், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு, முக்கியமாக வைத்திய செலவு குறையும். அப்படிப்பட்ட மேசராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல பலனாக இருக்கும். அவங்க ராசிக்கு 5க்குரிய 3ல் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கார். 4ல் பாருங்க, சுபக்கிரகங்கள் எல்லாமே இருக்காங்க. 3 சுபக்கிரகங்கள் இருக்காங்க, புதன், சுக்கிரன், குரு. உங்கள் ராசிக்கு 5ல் கேது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு 13/6 வரை ராகு கேது பேசினா கடகத்துக்கு போயிடுவார். சூரியனுடைய சாரத்திலேயே இருக்கார். உத்திராட நட்சத்திரத்திலே இந்த மாதம் பிறக்கிறதுனால நிச்சயமாக உயர்ந்த நோக்கத்தோடு இருப்பீங்க என்பதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ மேற்கண்ட தொழிலை மட்டும் நீங்கள் செஞ்சுக்கணும். மேசராசிக்கு என்ன தொழில் அதை நீங்கள் செஞ்சுக்கணும். நெருப்பு சம்பந்தப்பட்டது அத்தனையும், கேட்டரி சம்பந்தப்பட்ட அத்தனையும், நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அத்தனையும், அரசியல் சம்பந்தப்பட்ட அத்தனையும், அரசு சம்பந்தப்பட்ட துறைகள் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். சகோதரர்கள், இளைய சகோதரர்கள் அதெல்லாம் பார்த்துக்கலாம். குறிப்பாக அம்மா வீட்டிலேருந்து வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிகள். ஏன்னா 4ல் உங்கள் ராசிக்கு 4ல் குரு உச்சம். கண்டிப்பாக அந்த தாக்கத்துக்கு கொடுத்து ஆகணும். அந்த தாக்கத்தை கொடுத்தா தான் மேசராசினுடைய பலன் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட நேயர்களுக்கு இந்த மாதம் எல்லா வகையிலையும் சிறப்பானதாக அமையும். உங்கள் தசாபுத்தி மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 3க்கு 6க்குரிய புதன், உங்கள் ராசிக்கு 3க்கு 6க்குரிய புதன், குரு திசையில் புதன் புத்தியோ, புதன் திசையில் குரு புத்தியோ வராமல் பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா மிக சிறப்பாக உங்கள் எதிர்காலம் இன்னும் மேற்கொண்டு நன்றாக அமையும். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி, பரணி, கார்த்திகை. அப்போ அஸ்வினிங்கிறது கேது திசைக்கு உரியது, பரணி
சுக்கிர திசை, அஸ்வினி, பரணி, கார்த்திகை, சூரிய திசை. அப்போ சிவபெருமானுடைய அருளும், முதல்ல விநாயகப் பெருமானுடைய அருளும், விநாயகப் பெருமானுடைய அருளும், சிவபெருமானுடைய அருளும், அம்பிகையினுடைய திருவருளும் கூடி உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு சிறப்பான மாதமாக அமைவதற்கு அவங்கள வணங்குங்க. வாழ்க்கையில் வெற்றி கொள்ளுங்கள். அதில் எந்த விதமான கவலையும் படாதீங்க. வாழ்த்துக்கள்.